ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 13ஆம் பகுதி. எழுதியவர் கல்லைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். யாண்டு பலவாக நரையுலாகுதல் யாங்காகி என வினவுதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யாம் வாழும் ஊரே. ஆஹா, என்ன அருமையான பாடல், என்ன அருமை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த பாட்டு பிசிராந்தையாரோடு தானே? ஆமாம், பிசிராந்தையாருடையதுதான். யாம் தாம் பிசிராந்தையார். ஐயா. ஆமாம், நீர் யார்? எங்கிருந்து வருகிறீர்? உமது ஆடைகளை பார்த்தால் அயலவர் போல் தெரிகிறீர். ஆனால் தமிழ் பேசுகிறீர். என்ன தொழில் செய்கிறீர்? ஐயா ஐயா நான் தமிழ்நாட்டுக்காரதான் ஐயா. சொந்த ஊர் திருச்சி. அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ எலக்ட்ரானிக்ஸு. ஏதோ மனநிலை பாதித்தவன் போல் பிதற்றுகிறான். ஐயா அப்படி பார்க்காதீங்க, நான் தமிழ்நாட்டுக்காரன் தான். நான் வேற ஒரு காலத்திலிருந்து இங்கே வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வாகனத்தில் உட்காந்து நம்ம எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், எல்லா காலத்துக்கும் போகலாம். வியப்பாக இருக்கிறதே. ஆமாம் ஐயா. என்ன புதுமை, என்ன புதுமை, விந்தையிலும் விந்தை. ஐயா நாங்கள் இப்போ ரொம்ப முன்னேறிட்டோம். ஓஹோ. சாப்பாடு, உடை, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, மருத்துவம், விஞ்ஞானம், கல்வி, இப்படி எல்லாத்திலையுமே நாங்கள் இப்போ உச்சியில் இருக்கோம். ஓஹோ. அதெல்லாம் புரிய வைக்கணும்னா 2 வருஷம் வேணும் ஐயா. ஐயா தாகமாக இருக்கு ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓ, நிச்சயம் கிடைக்கும். அதோ அந்த சோலைப்புற அருவிக்கு செல்வோம். நீரை பருகிய பின் எனக்கு உன் காலத்தின் மாண்புகளை எயம்பு. நிச்சயமா ஐயா, நிச்சயம். நீங்க முதல்ல உங்க காலத்தை பத்தி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தம்பி, ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இயற்கையோடு இயந்து வாழ்கிறோம். எங்கள் நிலப்பகுதியை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். அந்தந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் இயற்கையை சார்ந்த தொழில் செய்து வாழ்கிறோம். எம்மிடம் கால்நடைகளும் உண்டு, அள்ள அள்ள குறையாத காட்டு வளமும் நாட்டு வளமும் உண்டு. காவிரி பூம்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் மூலம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்கிறோம். கிரேக்க நாடு எங்கள் பொருள்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. சரி சரி சரி. யவன மகளிர் தமது அழகினை எமது நாட்டு முத்து மூலம் பறைசாற்றுகின்றனர். ஐயா. தம்பி, உன் கால வாழ்க்கை முறை எப்படி? ஐயா எங்க காலத்து வாழ்க்கையை நான் சொல்லணும்னா, இப்போ உங்க கணியன் பூங்குன்றனார் சொன்ன மாதிரி எங்க காலத்துல உலகமே ஒரு சின்ன ஊர் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இப்ப என்னோட இந்த வாகனம் இருக்குல்ல, ஆமா, இத மாதிரி ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்ற பறக்கிற வாகனம் ஒண்ணு உண்டு. ஓஹோ. அதுல பறவைகள் மாதிரி, ஆனா ரொம்ப வேகமா பறந்து பூமியே சுத்தி வந்துடலாம். என்னால நீ சொல்றதெல்லாம் நம்பவே முடியவில்லை. கஷ்டமா தான் இருக்கு ஐயா. உங்க சங்க காலத்தை ஒப்பிடும்போது நாங்க நாகரிகத்துல ரொம்பவே முன்னேறி இருக்கிறோம். ஓஹோ. அம்மானை, ஊசல் போன்ற விளையாட்டுகள் உமது காலத்தில் உண்டா? இப்பொழுது எனக்கு புரியவில்லை ஐயா. தம்பி, என்னுடன் வாருங்கள், அனைத்தையும் நான் உமக்கு சுற்றி காண்பிக்கிறேன். இதற்கு பதிலாக நீர் எம்மை உமது காலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். கண்டிப்பா. புரிகிறதா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. உமது கால வாழ்க்கையையும் நான் பார்த்து அனுபவிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே அனல் மேகங்களாகவே இருக்கின்றனவே. ஆமையா. வெயில் வெப்பை அதிகமாகிக் கொண்டு வருகின்றனவே.
நீங்கள் இந்த வெப்பத்தில் எப்படித்தான் வாழ முடிகிறது? வாழ்ந்து கொண்டு தானே ஐயா இருக்கிறோம். ஆ? இதோ 2009 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். தம்பி, 100 ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளாக இருந்த பகுதிகளில் மரங்களையே காண முடியவில்லையே. ஆ? வெறும் தரிசுகளாகவே உள்ளனவே. பல ஏரிகள் இருந்த இடங்களில் எல்லாம் ஒரே கட்டடங்கள். எங்கள் காலத்தில் பாதுகாப்பிற்காக மலைகளில் கோட்டைகள் அமைப்போம். ஆனால் இப்போது மலைகளில் கோட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாக அல்லவா தெரிகிறது? ஏன், எப்படி, புரியவில்லையே தம்பி. ஐயா, உங்களோட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், மக்கள் தொகை பெருக்கம். நம்மளுடைய பாரத தேசத்துல மட்டும் இல்ல, உலகத்திலேயே மக்கள் தொகை பல மடங்கு பெருகிருச்சு. வீட்டு வசதிக்கும் குழு குழு காற்றுக்காகவும் மலைகள்ல வீடு கட்ட தொடங்கிட்டாங்க. ஆமா ஆமாம், அங்கே உள்ள மரங்களை எல்லாம் வெட்டி விட்டால் நல்ல காற்று எப்படி தம்பி வரும்? அதான் ஏசி இருக்குது ஐயா. ஏசி ஏசி புரியவில்லை புரியவில்லை. அது உங்களுக்கு போக போக புரியும். தம்பி, ஏதோ பெரிய பெரிய கட்டடங்களில் இருந்து புகை வந்து கொண்டே இருக்கிறதே. ஏதேனும் தீப்பற்றி விட்டதா? ஐயா, அது தீ இல்ல, அதெல்லாம் எங்க இந்த நகரத்தினுடைய தொழிற்சாலைகள், அனல் மின் நிலையங்கள், அதுல இருந்து வர்ற புகைகள் தான் அது. இந்த தொழிற்சாலைகள் தான் எங்களுடைய சுகமான வாழ்க்கைக்குரிய ஆதாரங்கள். இப்போ பகலா இருக்குது, நம்ம இப்ப இறங்க வேண்டாம், நம்மள அடையாளம் கண்டுக்குவாங்க. அதனால நம்ம ராத்திரி தரையிறங்குவோம். என்ன ஐயா, இப்ப நம்ம இறங்கி நிக்கிற இடம் மெரினா பீச். தம்பி, சொர்க்க ஊரி மாதிரி அல்லவா இருக்கிறது. எங்கு நோக்கினும் ஒளி வெள்ளம், அகன்ற சாலைகள், மன்னரின் தேரை மிஞ்சும் வாகனங்கள். ஆஹா ஆஹா, என்ன அற்புதம். ஆட்டோ ஆட்டோ தம்பி, சொல்லுங்கய்யா. எனக்கு பசிக்கிறது ஐயா. அப்படியா? ஏதேனும் இங்கே சத்திரம் உண்டா? தாத்தா கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு ஹோட்டல் போவோம். ஆட்டோ, ஏதோ ஒரு ஹோட்டல் கொடுப்பா. அண்ணே, 2 கொத்து பரோட்டா, ஒரு 2 மசாலா தோசை. என்ன சுவை, என்ன சுவை. நல்லா சாப்பிடுங்க தாத்தா. தம்பி, அது என்ன, கொத்து பரோட்டாவா கொத்து பரோட்டாவா? கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா வேணுமா? எனக்கு இன்னும் 2 வேண்டும். அண்ணே, இன்னும் ஒரு 2 கொத்து பரோட்டா. 2 போதுமா? போதும். அருமையான உணவு. இந்த சுவையான உணவை உண்டபின் இங்கேயே தங்கிவிடவும் வேண்டும் போல் தோன்றுகிறது தம்பி. தங்கி ஊர்லாம், உங்க ஊர்ல எங்க கொத்து பரோட்டா? தாத்தா வாங்க, 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே காலார நடக்கலாம். தம்பி, என்ன இது? ஒரே துர்நாற்றம் வீசுகிறதே. துர்நாற்றமா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையா. ஓ, பேசிக்கிட்டு அப்படியே கூவம் ஆத்து பகுதிக்கு வந்துட்டோமோ? சரி சரி, கொஞ்சம் நாத்தமா தான் இருக்கும். அது இந்த ஆறு ஒரு காலத்துல நல்ல ஆறு தான். இப்போ இந்த நம்ம நகரத்துல இருக்கிற வீட்டு கழிவு, தொழிற்சாலை கழிவு எல்லாம் சேர்ந்து சாக்கடை ஆறா மாறிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் இந்த திடக்கழிவு இருக்கு இல்லையா, திடக்கழிவு எல்லாத்தையும் இதுலதான் போட்டு எரிக்கிறாங்க. அந்த புகையும் சேர்ந்துதான் இந்த நாத்தம். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு அழகான நகரத்துக்கு இப்படி ஒரு கரும்புள்ளியா தம்பி? தாத்தா, சென்னை நகரம் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற பெருநகரங்கள் எல்லாமே இப்படித்தான். அதனால கரும்புள்ளிக்குள்ளதான் நகரங்களே. ஆமா தாத்தா, இன்னைக்கு இந்த குளோபல் வார்மிங்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற, அல்லது பயந்துகிட்டு இருக்கிற புவி வெப்பமடைதலுக்கு நகரமயமாதலும் ஒரு காரணம். இந்த நகரங்கள்ல உள்ள காங்கிரீட் வீடுகள், கட்டடங்கள், தொழிற்சாலைகள், புழுதி மண்டலம், இது எல்லாமே வளிமண்டல வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, இந்த நகரத்துல உங்களை வியக்க வைக்கிறது எது? தம்பி, இந்த நகரமே ஒரே புகைமயமாகவே இருக்கிறது. சாலையில் செல்லும் வாகனங்களில் புகை, அங்கங்கே உள்ள தொழிற்சாலைகளில் புகை, உணவு விடுதிகளில் புகை, சுடுகாட்டில் புகை, கழிவுகள் எரிக்கும் இடத்தில் புகை, புகையில்லாத இடத்திலோ புழுதிமயம். அனைத்தையும் விட மக்கள் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் புகை. இப்படி புகை எங்கு பார்த்தாலும் புகை வந்து கொண்டே இருக்கிறதே. புகைதான் உங்கள் வாழ்க்கையின் பிரதானமா தம்பி? ஐயா, எங்கள் வாழ்க்கையினுடைய
பிரதானம் கிடையாது. உண்மையிலே இந்த புகை தான் எங்களுடைய வாழ்வையே அழிச்சிட்டு இருக்கு. என்ன தாத்தா, என்னாச்சு? ஏன் இருமுறியா? ஆட்டோ வாப்பா, ஆஸ்பத்திரி போ. ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி போப்பா. கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுங்க. சொல்லுங்க. போதும் போதும். இது பாருங்க சார், தாத்தாவுக்கு நகர வாழ்க்கை ஒத்து வரல. அதிகமா அவர் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலைய அவர் உடம்பால ஏத்துக்க முடியல. நோய் கிருமிகள் தாக்குதல் அதிகமா இருக்குது. மருந்து தரேன், சாப்பிடுங்க. அடிக்கடி செக்கப்புக்கு வாங்க. வந்தா 6 மாசத்துக்குள்ள குணப்படுத்திடலாம். புவி வெப்பம் அதிகமாறதுனால உடல்நிலைக்கு ரொம்ப தீங்கு வருமா டாக்டர்? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இந்த வெப்பத்தினால நம்ம உடம்புக்கு கேடு செய்யற நுண்கிருமிகளோட எண்ணிக்கையும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா ஆப்பிரிக்காவுல பல நாடுகள்ல விவசாய பயிர்கள் அழிக்கக்கூடிய பூச்சிகள் பெருகி அதனால ஏகப்பட்ட பயிர்கள் அழிஞ்சு போயிருக்குதாம். மொத்தத்துல புவி வெப்பம் கூடுறதுனால உயிரின சங்கிலியில பெரிய மாற்றம் ஏற்பட்டு பல உயிர்கள் அழியவும் சில உயிர்கள் பெருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. அதனால மனிதனும் பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். புவி வெப்பம் கூடுறத தடுக்கவே முடியாதா? ஏன் முடியாது? அதுக்காக உலக நாடுகள் எல்லாம் கூடி திட்டங்கள் தீட்டிட்டு வராங்க. இந்திய அரசும் பல திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் இருக்குது. ஆனா இது அரசாங்கத்தோட பிரச்சனைன்னு நினைக்காம நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு செயல்படணும். எப்படி செயல்படலாம்? சொல்றேன் கேளுங்க. நம்மளால முடிஞ்ச அளவு எரிபொருள் சிக்கனம் செய்யலாம். நம்மளோட ஆட்டோமொபைல் வாகனங்களை புகை பரிசோதனை செஞ்சு புகை அதிகமா வெளிவராதவாறு குறைக்கணும். மரம் நடலாம். இயற்கை விவசாயத்தை பின்பற்றணும். இதெல்லாம் நம்மளால முடியும்னா அனலா இருக்கிற மேகத்தை குளிர் மேகமா நம்மளால நிச்சயமா மாத்த முடியும். கண்டிப்பா டாக்டர், கண்டிப்பா. தாத்தா, இப்போ நீங்க பூரணமா குணமாயிட்டீங்க. இந்த கண்ணாடியில உங்களை பாத்துக்கோங்க. இப்போ நான் என்னோட டைம் மெஷின்ல உங்களை உங்க சங்க காலத்துக்கே கொண்டு போய் விட்டுறேன். சரி தம்பி. சரியா? தம்பி தம்பி சொல்லுங்க சொல்லுங்க தாத்தா. உங்க உலகத்துக்கு வந்ததால என் தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சப்பா. இது என்ன தாத்தா, எங்க ஊர்ல இளமையில நரைக்கிறதே ரொம்ப சாதாரணம். நீங்க வயசான ஆளு தானே, கவலைப்படாதீங்க. வேணும்னா டை அடிச்சிருவோம். அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி. வேண்டாம்ப்பா வேண்டாம். உங்க செயற்கை வாழ்வு உங்களுடைய இருக்கட்டும். நான் என்னுடைய இயற்கை வாழ்வோட நான் எழுந்து போறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 13ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். இதில் பங்கேற்றோர் ஏ. மைக்கேல் ஜெய்லியோ, எஸ். முத்துச்சாமி, கே. ராதா வெங்கடேஸ்வரி ஆகியோர். அமைப்பு சுகந்தி வெங்கட், கே. திருமலை நம்பி.